ஹாய்மா, புளியா இலை தூள் பாருங்கடா. முதல்ல புளியா இலையை காய வச்ச இலையை நம்ம வந்து காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா தனியாக கடாயில் வறுக்கணும். அதுக்கப்புறமா வந்து புளியா இலையை வறுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா வறுத்து காட்டுறேன். இதை பாருங்கடா, இந்த மாதிரி கடாயில் வந்து வெறும் கடாய்மா, எண்ணெய்லாம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. நல்லா இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும்டா. ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ஆகிடும். ஓகேவா? அது நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? காஞ்ச மிளகாவை தனியாக வறுத்துக்கணும். ஓகே ஹைமா, அது பாருங்கடா, அந்த கலர் வந்து பார்த்திங்களா, அந்த க்ரீன் கலர் அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வந்து முக்கால் பாகம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாவையும் அதுலேயே போட்டு வறுத்துட்டேன். நம்ம தனியாகவும் மிளகா வறுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, எனக்கு இது டைம் ஆகிடுச்சுன்றதுக்காக நான் அதுலேயே போட்டு வறுத்துட்டேன். இந்த கலர் பார்த்திங்களா நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கொஞ்சம் பிளாக் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த புளியா இலை. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கடா, நல்லா மிக்சியில் போட்டு தனித்தனியாக முதல்ல வந்து புளியா இலையும் காஞ்ச மிளகாவும் உப்பும் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இது வந்து தண்ணி சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணி ஊற்றி பிழிஞ்சு பொழிச்சிக்கிட்டு இதை போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு புளிப்பு காரமாக இருக்கும். இதில் வந்து புளியா இலையிலேயும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, வேர்க்கடலையிலும் ஸ்ட்ரென்த் இருக்குது. நல்ல ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து பொரி இருக்குது பார்த்தீங்களா, கடையில் விற்கிற பொரி, அது வெறும் பொரி வாங்கி அதில் எண்ணெய் விட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. புளியா இலை தூள். ஓகே.